செஸ்ட் பெயின் இருக்கிறவங்க, லெஃப்டில் இருக்கிறவங்க ரொம்பவுமே அதை ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி பயந்துக்கிறாங்க. செஸ்ட்டுக்குள்ளே பெயின் இருக்கிறதோடு நின்னா கூட கொஞ்சமாச்சும் பயப்படுவாங்க. நிறைய பேர்த்துக்கு ரைட் சைடில் செஸ்ட் பெயின் இருக்குது. அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, அவங்க பயப்படுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரைட் சைடில் செஸ்ட் பெயின் இருக்கிறப்போ அவங்களுக்கு அது ஹார்ட் ட்ரபுள் அப்படின்னு நினச்சி பயப்படுறதில்ல. இதே லெஃப்ட் சைடில் இருக்கிறப்போ ஹார்ட் ட்ரபுளு, கார்டியாக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அந்த மாதிரி பயந்துட்டு நிறைய இசிஜி எடுக்கிறது, எக்கோ, ட்ரெட்மில் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகிறாங்க. அதனால தான் அதை பற்றி அதிகமான வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த பெயினை எப்படி குறைக்கிறது, இப்போ அந்த ஒரு சிம்டமோட நிற்காமல் வேறு சிம்டமெல்லாம் வர்றதுனால தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இங்கே வலி மட்டும் இல்லாமல் டெண்டர்னஸ் இருக்குது. குத்துனா ரைட்டில் வந்தாலும் சரி, லெஃப்டில் வந்தாலும் சரி. நான் இப்போ லெஃப்ட்டை பற்றியே அதிகமாக சொல்கிறேன். அதே விஷயந்தான் ரைட்டில் வந்தாலும் சரிங்களா. லெஃப்டில் குத்துனா வலிக்கிறது பேர் டெண்டர்னஸ். அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பயப்படுறாங்க. இல்லை இந்த காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னு இந்த இடம் இன்ஃப்ளேம் ஆயிடுது, ஸ்டெர்னமோ இல்லை ரிப்ஸோ. அதில் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னால் என்ன அர்த்தம்னா இன்ஃப்ளமேஷன். அந்த இடத்துல நீர் மாதிரி கோர்த்துக்கிறது, வெளியில் புண்ணானா சீ பிடிக்கிற மாதிரி உள்ளே கெட்ட நீர் சீ பிடிச்சிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலையும் அந்த இடத்துல வலிக்குது. அந்த மாதிரி ஒரு வலியும் வருது. இதை தவிர சிம்டம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கையில் இப்படி கையை வச்சு படுத்தாங்கன்னா அது மரமரப்பு வந்துடுறது, அப்புறம் கை விரல் மரமரப்பு, கையில் கரண்ட் ஊற மாதிரி இருக்கிறது, அண்டர் ஆர்ம்ஸில் வலிக்கிறது, ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டர் இந்த மசிலில், ட்ரப்பீசியஸில், ஸ்கேப்புலான்னு ஒரு பிளேட் மாதிரி ஒரு போன் இருக்குல்ல அங்கே வலிக்கிறது, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, காதுக்குள்ளே வலி, சில தாடியில் வலி, கண்ணில் மயமயன்னு இருக்குது, ஒரு பக்க தலைவலி, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரங்காட்டி இம்பேலன்ஸும் வந்துடும் சிலருக்கு. அதனால் ரொம்ப கவலைப்படுறாங்க. பட்டு போய் இசிஜி எடுத்தால் நார்மல்னு வருது. ஆனால் அப்போ இவங்க நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னு பார்த்தா நிம்மதியாக இல்லாமல் நிறைய இசிஜி எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வலியோ இவ்வளவு சிம்டமும் சரியானால் மட்டும்தானே அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். அவங்க இல்லைங்கிறாங்க, ஆனால் திரும்ப திரும்ப அது வலிச்சுட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதனால் இப்போ என்ன நோய்ங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கு என்ன எக்ஸசைஸ்னு நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது நிரந்தரமாக சரியாயிடும். நோய் என்னன்னு கேட்டால் மோஸ்ட்லி இது சர்வைக்கல்லேருந்து வர்ற பெயினாக இருக்குங்க. கழுத்தில் இருந்து நரம்பு உடம்பு பூரா சப்ளை ஆகுது. ஸ்பைனல் நர்வ்ஸ், ஸ்பைனல் கார்ட்லேருந்து தான் நரம்பு எல்லாமே பிரியுது. அப்படி இருக்கிறப்போ இங்கேருந்து வர்ற நரம்பு இங்கெல்லாம் பாஸ் ஆகுதுனால அங்கே ஏதாச்சும் ஒரு சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆகிட்டாலோ, கழுத்தில் ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிட்டாலோ, இல்லை சர்வைக்கோஜெனிக் பெயின் ஒரு ஸ்ட்ரெஸ்னால் வந்த வலினாலேயோ, இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் எலும்பு தேய்மானமாக இருந்தாலோ, இல்லை டிஸ்பல்ஜ், டிஸ்புலாப் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி இருந்தாலோ, இல்லை பிரேக்கியல் நியூராலஜியா நரம்பு அழுத்திட்டு இருந்தாலோ இந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி இந்த மாதிரி பெயின் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த பெயின் ரேடியேட் ஆகி செஸ்ட்டுக்கு வர்றதுனால ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அது என்னன்னு தெரியாமல் ஹார்ட்டு தான் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க. ஆனால் இது சர்வைக்கல்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, சர்வைக்கலுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும். இதை தவிர சிலருக்கு மசில் பெயின், சிலருக்கு இன்ஃப்ளமேஷன், காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் சொன்னோம்லங்க அதனால் பெயின். ஸோ இது மாதிரிலாம் பெயின் டிஃப்ரெண்ட்டு. சிலருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்னால, கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னாலேயும் பெயின் வருது. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ என்ன பண்ணலான்னா, கழுத்துக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் பண்ணால் கண்டிப்பாக குறையும். என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7. அப்புறம் எலிவேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. Again 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax 1 2 3 4 5 6 7 8 9 10. Again 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7.
இந்த மாதிரி எக்ஸசைஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி வலிக்கிற இடத்துல ஐஸு இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படி வச்சு நல்லா ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக சரியாயிடும். இந்த மாதிரி இருந்தால் கவலைப்படாதீங்க. உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி பெயின் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி அது என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து உங்களுக்கு சரி பண்ண முடியும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.